இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சோறு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. சூடாகட்டும். இப்போ குக்கர் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு, இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, மராட்டி முக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கருவேப்பிலை. இப்போ அதை போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 300 தக்காளி கரெக்டாக வாங்கி வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ அது கிண்டி விடுவோம். அது நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெங்காயமும் வெந்து வரும், இதுவும் சரியாக வரும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருக்கு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கி வரட்டும். வெங்காயமெல்லாம் வதங்கி வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். தக்காளி நல்லா கொலைய வெந்திருக்கு. மாஷால்லா. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா ரொம்ப மிக்ஸ் பண்ணி பச்சை பாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போது கிண்டி பார்ப்போம். மாஷால்லா. நல்லா மணமாக நல்லா கலந்து வந்துச்சு. பச்சை வடை போகிற வரைக்கும். இந்த கிளாஸுக்கு தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். கொதிக்க வச்சுருக்கேன். 1க்கு 1.5ன்ற மாதிரி ஒரு 6 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அது அப்படி கொதித்து வரட்டும். அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டு விசில் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம குக்கருக்கு மூடி போட்டுருவோம். மாஷால்லா. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கருக்கு மூடி போட்டுருவோம். குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். திரும்ப பார்க்கலாம். எலுமிச்சை சாறு ஊற்ற மறந்துட்டேங்க. அதனால் இப்போ ஒரு பாதி எலுமிச்சை பழம் எடுத்து புழிஞ்சி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? அதை இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ப்ரெஷர்லாம் எடுத்து விட்டுட்டேன். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். மாஷால்லா. ஜோராக வெந்திருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கா? இப்போது
கொத்தமல்லி தலையை அதில் வெட்டி போட்டுடலாம். புதினா இல்லை, புதினா போட்டு தாளிக்கலை, அதனால் கொத்தமல்லி தலையை தான் போட்டு கொத்தமல்லி தலையை தான் கடைசியாக போட்டு இறக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் போட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க. சரிங்களா? கிண்டி பார்க்கலாம். மாஷாஅல்லாஹ் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. செமையாக வந்திருக்கா சாப்பாடு. நல்லா இதை அடியிலேருந்து கிண்டி விடுவோம். பாருங்கள், அடிக்கிட்டு எதுவும் பிடிக்காமல் சாப்பாடு மாஷாஅல்லாஹ் ஜோராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஸ்டைலில் தக்காளி சோறு இதுதான். இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் தக்காளி சோறு ஆக்கி முடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோ தான் சமையல். வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க. இப்படி எத்தனை பேருக்கு செஞ்சு சாப்பிட பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது என்னுடைய ஸ்டைலில் தக்காளி சோறு இவ்வளோ தான், இப்படி தான். ஏன்னா நான் இப்படி தான் ஆக்கிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக இப்படி தான் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அளவுகளும் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு, ஏன்னா நான் செஞ்சு நான் தான் சாப்பிடுவேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னால் தானே டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் சொன்ன அளவுகள் நாங்கள் செஞ்சோம் அப்படின்றதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை பார்க்க விருப்பம் இல்லை மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே போகாதீங்க, சரிங்களா? என்னுடைய சேனலை நீங்கள் பாருங்கள். என்னுடைய சமையல்லாம் எப்படி எப்படி போடணும் அப்படின்றது இப்படி இல்லைக்கா வேறு மாதிரி அப்படின்னு சொன்னாலும், எனக்கு மகளுங்களாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வேறு மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.